Hi friends, welcome to John Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். பேக்கரியில கிடைக்கிற ஒரு எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு விஷயத்தை நம்ம வீட்லயே பண்ண போறோம். தம்ப்நெயில்ல பார்த்தே அது என்ன தெரிஞ்சிருப்பீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரட்டான எக் பப்ஸ் வீட்லயே செய்ய போறோம். ஓவன் கிடையாது. ஓவன் இல்லாமையே நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம சூப்பராக இதை செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ அழகாக ரவுண்ட் ஆக்கிட்டு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. இப்போ மசாலா செஞ்சிடலாம். நம்ம உள்ளே வைக்கக்கூடிய மசாலா ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுமே இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அது பொரியட்டும். அது நல்லா வறுபட்டதுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இது கூடவே நம்ம ஒரே ஒரு தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டியிருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா பரட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, அந்த ஈரப்பதத்துக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் வெந்துருச்சு. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் மசாலா ரெடி. நம்மளோட மாவுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து இன்னும் நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சிட்டு அதை நல்ல பெரிய பிளேட்டு இல்லைனா ஒர்க் ஸ்டேஷன் எதுலையாவது நம்ம நல்லா சாஃப்டாக நல்லா மெல்லிசாக தேய்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை நீளமாக்கிட்டு இதை 4 பார்ட்டாக ஈக்குவலாக கட் பண்ணிக்கணும். 4 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை அழகாக உருண்டையாக பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போ பிளேட்டில் கொஞ்சம் மைதா மாவு தடவிக்கலாம். தடவிட்டு நல்லா மெல்லிசாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஷேப்பு சைஸ் எல்லாம் சைஸ் பிரச்சனை இல்லை, ஷேப் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம கடைசியாக ஓரங்களை கட் பண்ணிடுவோம். அதனால ஷேப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது மேலே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், வெண்ணெய் இருக்குல்ல, அதை எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி அடுத்த பாலையும் இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதை எடுத்து முன்னாடி ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே இதை போடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அது மேலே போட்டாச்சு. அதே மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு அதுக்கு மேலே வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லேயர் மாதிரி. ஸோ இப்போ நமக்கு 4 லேயர் கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தியே தேய்ங்க, அப்போ தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டும். இப்போது ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை இப்போ 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். எந்த பிளேட்டில் நம்ம பப்ஸ் வைக்க போகிறோமோ அதில் வெண்ணெய், நல்லா வெண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி தடவிக்கலாம். இப்போது நம்மளோட பப்ஸுக்கு ஒரு ஸ்கொயருக்கு நடுவில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை தடவிட்டு ஒரு பாதி முட்டையை, வேக வச்ச முட்டை, அதை இப்படி எடுத்துக்கலாம். உள்ளே அப்படி கவுத்தி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கணும், ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது. இப்போ இதை இந்த மாதிரி பைண்ட் பண்ண போகிறோம். அது பிரியாமல் இருக்கிறதுக்காக, ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்காக மைதா மாவில் தண்ணி கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சு அதை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது அது பிரியாமல் இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆனோடனே இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் உப்பு போட்டு வச்சுக்கலாம். இந்த உப்பு வந்து நம்ம மறுபடியும் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னா ஒரு பவுல் நம்ம தட்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறதுக்காக. அந்த உள்ளே வைக்கிறது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் உப்பை வந்து தொடுற மாதிரியும் இருக்கக்கூடாது நம்ம பிளேட்டு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் ஆனதுக்குமே நம்மளோட பிளேட் இருக்குல்ல, அதை எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க, பாத்திரம் ரொம்ப சுடும். இந்த ஓரம் நம்ம பிளேட் வந்து நம்மளோட பாத்திரத்தில் டச் பண்ணக்கூடாது, எதுவுமே தொடாமல் ஓரங்களில் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி வச்சு இப்போ மூடி வச்சு 35லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போது நம்மளோட பாத்திரத்துக்கு மேலே இந்த மொதல் ஒரு கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா அது மேலெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வேகும், அதனால இப்படி வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 35லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கேப்பில் நம்ம மற்ற ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சிடலாம். இது வந்து அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த மாவை நான் ஒரு ரவுண்டை மட்டும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை நடுவில் 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம மீதமான மசாலா இருக்குல்ல, அதை வந்து ஒரு சைடு மீன்ஸ் 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கிறணும். நடுவில் கொஞ்சம் இதில் வந்து நம்ம முட்டை வைக்க போகிறதில்ல, வெறும் ஆனியன். ஸோ ஆனியன் பப்ஸ் மாதிரி இது இருக்கும். ஸோ இப்போ வந்து இது சாதாரணமாக சிம்பிளாக ஒரு ஃபோல்டிங், இப்படி ஒரு மடிப்பு, அந்த மாதிரி ஒரு மடிப்பு, சைடில் வந்து நல்லா அமுக்கி விட்டுருங்க. இதுலேயும் அந்த மைதா பேஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு ஒட்டி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி செஞ்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதில் வந்து இதை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ அழகா நம்ம ஒரிஜினல் பப்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்களேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது மீதி இருக்க மாவில் மறுபடியும் இதே மாதிரி ரவுண்டாக திரட்டிட்டு ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுறலாம். இதை வந்து ஸ்கொயராக குட்டி குட்டி கட்டமாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை வந்து அதே எண்ணெயில் மறுபடியும் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். இதையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் அழகாக வந்துருச்சு. இதை வந்து இப்போ ஒரு டிஷ்யூவில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஆயிலெலாம் இறங்கினதுமே ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு ஜீனி பவுடர் இருக்குல்ல, பொடி பண்ண ஜீனி, அதை வந்து போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சூடோடே மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அது நல்லா கோட்டாக. இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு அந்த சாஃப்டாக கொஞ்சம் ஷைனியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். பாருங்கள் நம்மளோட சூப்பரான எக் பப்ஸ் அட் ஹோம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவை வச்சு அழகா சூப்பரா பேக்கரி ஸ்டைல் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி. நம்மளோட சூப்பரான பேக்கரி ஸ்டைல் பேக்கரியில வாங்குற மாதிரியே நம்ம வீட்லயே இப்போ பப்ஸ் செஞ்சாச்சு, அதுவும் எக் பப்ஸ் செஞ்சாச்சு. மிச்சம் மீதி இருக்க மாவுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தெரியும்ல உங்களுக்கு. வெங்காய பப்ஸ், ஜஸ்ட் பிளெயின் மசாலா பப்ஸ், அப்புறம் ஒரு ஸ்வீட் ரெசிபியும் செஞ்சுருக்கோம். எல்லாமே பேக்கரி டேஸ்ட்ல இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, அப்படியே நல்ல கிறிஸ்பியா இருக்கு. பேக்கரியில வாங்குற அதே மாதிரி டைமண்ட் கட்ஸ் வாங்குவோம்ல, அதே டேஸ்ட்ல இருக்கு, செம்மையா வந்திருக்கு. இப்போ நம்ம வெறும் ஆனியன் வச்சு பண்ணோம்ல, இது வந்து ஆயில்ல பொரிச்சு எடுத்தோம். இது இந்த பப்ஸுக்கும் பார்க்கும் போது வித்தியாசம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இது வந்து நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ண மாதிரியே இல்லை. நான் இப்போ யோசிக்கிறது பேக் பண்றதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. அப்படியே கடையில் வாங்குற பேக்கரியில் வாங்குற பப்ஸ் டேஸ்ட்ல அப்படியே இருக்கு. இப்போ நம்ம பேக் பண்ணதை சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கு. ரெண்டுத்துக்குமே ஆக்சுவலி வித்தியாசமே தெரியல. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ பேக் பண்றதாலும் பேக் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்றதாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க ஆயில் வந்து ரொம்ப இழுக்கவே இல்லை, நல்லா ட்ரையாக தான் இருக்கு, ஆயில் இழுக்கவே இல்லை. நல்லா சாஃப்டா, மேலே கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கணும்.
கடையில் போய் பேக்கரியில் வாங்கணும், இந்த டைமில் நம்ம வெளியே போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். இந்த மாதிரி வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு நம்ம கைப்பட ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜோயானா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.